ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்னோ டே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் ஒரு 4:30 ஏஞ்சாச்சு. எப்படி ஏஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ ப்ளோ வண்டி சத்தம் கேட்டு தான் எழுந்திரிச்சேன். ஸோ வந்து பார்த்தா எல்லா இடமும் பயங்கர ஒயிட்டாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சிருக்கு. நைட்டு வந்து ஒரு 8:30-9 மணிக்கு ஸ்னோ ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்பையிலேருந்து ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சு எல்லா இடமும் ஸ்னோவில் கவர் ஆகிடுச்சு. ஸோ காலையில் 4:30 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ப்ளோ வண்டிலாம் வந்துட்டு இந்த ஸ்னோவை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்ட் வந்து எடுத்திருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ஸ்னோ பேஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்த க்ளீன் பண்ண வேண்டியது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது மாதிரி அவங்க நிறைய இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. அதனால் ராத்திரி பகலாக ஸ்னோ பேஞ்சால் வந்து வேலை செய்வாங்க. அதனால் நைட்லாம் சில இடத்துல க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே 4:30 மணிக்கே வந்து இந்த சப்வே பார்க்கிங், எங்கள் பார்க்கிங், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பார்க்கிங்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சவுண்டில் தான் வந்து நான் எந்திரிச்சேனே. ஸோ ஏஞ்சதும் தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஸோ அது அப்படியே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இதை பார்த்துட்டே இருக்கும்போது. ஸோ லைட்டாக அப்படியே எடுத்திருக்கேன். உங்கள் கூடயும் ஷேர் பண்ணால் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிசம்பரில் எங்களுக்கு ஹையஸ்ட்டு ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிஹவ் நமக்கு ஒயிட் கிறிஸ்மஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வருஷம் ஸ்னோஃபால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ டெபாசிட் ஆகிறது நமக்கு ஸ்னோ. அதனால் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அண்ட் அப்படியே உங்களுக்கும் இந்த ஸ்னோலாம் எப்படி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரோடு மட்டும் மெயினாக இருக்க ரோடு மட்டும் க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே அந்த ட்ரைவ் த்ரூ க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த பார்க்கிங் லாட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. அண்ட் நம்மளோட மெயின் ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்னோ ப்ளோ பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த டவுன் டவுன் ஏரியாலலாம் ஃபர்ஸ்ட் டே பண்ணிடுவாங்க. பட் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நைட் கம்யூட் வந்து கம்மியாக இருக்க ஏரியா. அதனால் இங்கெல்லாம் நைட்டு வந்து ப்ளோ பண்ணல போல இருக்குது. ஸோ அதுவுமே இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மார்னிங் ஏஞ்சி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஸ்னோ டைம் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எப்போதுமே ப்ரைட்டாக தெரியும். எல்லா இடமும் வெள்ளையாக ஸ்னோ இருக்கிறதுனால அப்படியே என்னமோ லைக் ஒரு நம்ம 6 மணிக்கு இருக்க மாதிரி தெரியும். இப்போல்லாம் வந்து நமக்கு விடியறது ஒரு 7:30 மணிக்கு தான் விடியுது. பட் 4:30 மணிக்கு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் எப்படி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு காமிச்சிட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்ற ஒரு டே இன் மை லைஃப் அதுக்கு போகலாம். ஸோ ஸ்னோ டேவை என்ஜாய் பண்ணுங்கள். காலையிலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அங்கே குழந்தெல்லாம் விளாண்டுட்ருக்கு க்ளீன் பண்ணி வச்ச ஸ்னோவில். நல்ல ஸ்னோ இன்னைக்கு. இங்கேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்லி. மார்னிங் இப்போ வந்து ஒரு 6:37 ஆக போகுது. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், இன்னும் விடியவே இல்லை. மார்னிங் ஒரு 9 மணி ஆகுது. இப்போ எல்லாம் ஸ்னோ ப்ளோ அந்த கையால் வச்சு ப்ளோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாத்வேலாம் க்ளீன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது உலகம். அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இந்த மரம்லாம் பாரு, சூப்பராக இருக்குல்ல இந்த ட்ரீ. So much snow. போலாம் மதியம் போலாம். இன்னும் ஸ்னோ பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளில போயிட்டுருக்கோம்.
வீட்டில் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ போய் பக்கத்தில் அப்படியே மெக்டியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அப்படியே சுட சுட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ப்ரொபேன்ல தான் நீங்க சமைக்க முடியுமோ? இல்ல சரி பண்ணிடுவாங்க. எல்லாம் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்கல்ல. அந்தாண்ட இது இந்த வெஹிக்கிள் நிக்குது, நோஸ்கோஷா பவர் நிக்குது. மேபி இன்னும் 1 or 2 hourல சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு ஆஃப் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இருக்கு. சரி, நான் காலையில் 5 o'clock இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் அந்த ஸ்னோ ப்ளோ பண்றது, ரோடெல்லாம் க்ளீன் பண்றது. 5 மணிக்கு தான் மெயின் ரோடே க்ளீன் பண்ணாங்கப்பா. ஃபுல்லா பண்ண மாட்டாங்க. ஃபுல்லா வந்து உனக்கு கோல்ட் ஹார்பர்லாம் ஓவர் நைட் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு 5 o'clock ஏஞ்சி வந்து பார்க்கும்போது எல்லா இடமும் வெள்ளையா தெரிஞ்சிச்சு. அது அந்த டாட்மவுத் டவுன் டவுன் வரைக்கும் தான் 5 o'clock முன்னாடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்லாம் வந்து ஏர்லி மார்னிங் தான் பண்ணுவாங்க. அதான் நான் காலையில் ஏஞ்சி வந்து பார்க்கும்போது தான் வெள்ளையா இருந்துச்சு. ஒரு 10 minutes கழிச்சு பார்த்தா அப்படியே லைனா அந்த ஸ்னோ ப்ளோ வெஹிக்கிள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரோடு கிளீன் பண்றாங்க, பார்க்கிங் கிளீன் பண்றாங்க, லைனா ஒரே பிஸி தான். ஸ்னோ ப்ளோ பண்றவங்களுக்கு செம்ம வேலை. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு வேலை இருக்கும். அவங்க வந்து ஆக்சுவலா கான்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்னோ பெஞ்சாலும் பெய்யலனாலும் தே ஆர் கான்ட்ராக்டட். அப்படியா? எப்படி பெஞ்சிருக்கு பாருங்க. அப்படியே இந்த மரம்லாம் எப்படி ஃபுல்லா ஸ்னோல முழுகி போச்சு. வாவ், பார்க்கவே சூப்பரா இருக்குதுப்பா. ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப குளிர் ஃபீல் ஆகல வெளியே இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. குளிர், இந்த காத்து இல்ல, முக்கியமா காத்து இல்லாம ஸ்னோ பெஞ்சிருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்போதும் காத்து அடிச்சு என்ஜாய் பண்ண விடாது. ஸ்னோ ஸ்லைட்லாம் எடுத்து வெளில வைக்கணும். வச்சுட்டு ஆஃப்டர்நூனா லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம். ஆமா, போய் விளையாடலாம். இன்னும் ஸ்னோ அடிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. எப்படி நேத்து நைட்டு பெய்ய ஆரம்பிச்சது, ஒரு 8 மணிக்கு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மார்னிங் 9 ஆயிடுச்சு, இன்னமும் ஸ்னோ பெஞ்சிட்டே இருக்கு. ஸ்னோ ப்ளோ பண்ணி வச்சிருக்காங்க பாரு சைடெல்லாம். அந்த பார்க்கிங்ல இருந்து எடுத்து உலகமே தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளேயே எப்படி அழுக்காயிடுச்சு ஸ்னோ. ஆமா, ரோட்ல இருக்குல்ல அப்படி ஆயிடும். எவ்வளவு வெஹிக்கிள் போயிட்டு வருது மார்னிங். ஃபுல்லா பயங்கரமான ஸ்னோ அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஜாலியா இருக்கு பாக்கிறதுக்கே. கரெக்டா கிறிஸ்மஸ் அப்ப இந்த மாதிரி போயிடும். அப்பதான் வந்து ஒயிட் கிறிஸ்மஸ் அப்படியே எல்லார் வீட்லயும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ். சோன் வந்து கிறிஸ்மஸ் வில்லேஜ் வீடியோ ஒன்று வந்து வரப்போகுது. அது இந்த ஸ்னோல எடுத்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் ட்ரை பண்ணுவோம். ஸ்னோ ப்ளோ பண்ணிட்டு இவன் ஸ்னோ ஸ்லைட் பண்ணிட்டு வந்தானா நம்ம கிறிஸ்மஸ் வில்லேஜ் போவோம். இங்க புதுசா ஹாலிஃபாக்ஸ்ல பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் கான்செப்ட். ஃபீட் நோவாஸ்கோஷியாவுக்கு வந்து இது பண்றாங்க, டொனேட் பண்றாங்க. வாங்க பாருங்க, ஆனா ஃபீட் நோவாஸ்கோஷியாவுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலா நீ எத்தனை வருஷமாப்பா இந்த ஸ்னோ பார்த்துக்கிட்டே இருக்க? நான் வந்து 2016 இருந்து பார்க்குறேன், அதாவது 8 வருஷம். ஆனா இன்னமும் யா அப்போ இன்னும் 3 வருஷம் ஆட் ஆன் 11 வருஷம் பார்த்துருக்கேன் ஸ்னோ. ஆனா இன்னமும் வந்து ஸ்னோவை பார்த்தா இன்னும் புதுசா பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னும் இங்கெல்லாம் கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க டிரைவ் த்ரூவை. நம்ம டிரைவ் த்ரூல எவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணாங்க. சப்வே இது முன்னாடி காட்டுறேன் பாருங்க, கிளீனே பண்ணல பாருங்க. மெக்டியோட டிரைவ் த்ரூ கிளீனே பண்ணாம இப்படி இருக்கு. இதோ பாருங்க, அதுலயே வந்து கார் எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது. ஒன்னும் ஒருத்தவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் அவங்க பண்ணிருக்க மாட்டாங்களா? அதான் எதுவுமே கிளீன் பண்ணல ஈஸ்வர். இங்க கம்ப்ளீட்டா அப்படியே ஸ்னோ மேலேயே ஓட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த டயர் தடம் இருக்கு. அப்பா, இங்க ஓட்டி ஓட்டி இங்க மட்டும் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு போல இருக்கு. எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த மாதிரி தானே வருவாங்க. வேலைக்கு போறவங்க இல்ல வெளில போறவங்க எல்லாம் டக்குன்னு வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகே, அப்பா டீலர்ஷிப்ல இருக்கு கார் எல்லாமே பாரு எப்படி க்ளோஸ் ஆகி போய் கிடக்கு. எல்லாம் கும்கு கும்குன்னு வெள்ளை வெள்ளையா தெரியுது. இன்னும் ஸ்னோ அடிச்சுட்டே இருக்குப்பா. அப்பா நல்லா வேகமாவே போகுது. ஆமா, அம்மா விண்டோ ஓபன் பண்ணனா ஸ்னோ உள்ள வருது. இல்லையா?
போல அச்சோ ஸ்னோ அந்த அளவுக்கு இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்த காட்டி அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபியூவல் ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்குது பாருங்க ஸ்னோவில். செம்மையாக இருக்குல்ல எல்லா ட்ரீலையும் ஸ்னோ இருக்கிறது. பார்க்கவே அழகாக இருக்குப்பா. அப்படியே இந்த ரூஃப்லாம் பாரு, கேக் மேலே அப்படியே அந்த ஐசிங் பண்ணி ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்குனால நம்மளால போக முடியுது வெளியில. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மெக்டீல்லாம் வெளியே வராது எனக்கு தெரிஞ்சு. வின்டர் டயர் இல்லை அப்படின்னா எப்போதும் நவம்பர் மந்த் சேஞ்ச் பண்ணிடணுமா? இங்கே கனடாவில் வின்டர் டயர் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்வேவே ஆக முடியாது. இஃப் யூ ஆர் அ டெய்லி டிரைவர், அதாவது எப்படின்னா நான் ஸ்னோ பெஞ்சுனா கார் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இருந்துடலாம். பட் ஆனால் நீங்கள் ஸ்னோவில் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ரீசன்னா அவ்வளோவா க்ளீன் வந்து பண்ண மாட்டாங்க. நிறைய வந்து இந்த லிக்யூட் அந்த இது பண்ணுவாங்கல்ல, அது என்ன டிஐசர் லிக்யூட் மாதிரி ரோட்டில் போட்டு போவாங்கல்ல, அந்த லிக்யூட்லாம் வந்து எல்லா பிளேஸ்க்கும் போட மாட்டாங்க. மெயின் டவுனில் போட்டு கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுருப்பாங்களா இருக்கும். போது பெருசுனா வண்டியும் முன்னாடி. ஸோ அதனால் வந்து இதே வந்து என்னன்னா பாரு பஸ் ஸ்டாப் நிலைமைய. பஸ் ஸ்டாப்பா இது என்ன பஸ் ஸ்டாண்டா? பஸ் டெர்மினல் அதையே க்ளீன் பண்ணாம வச்சிருக்காங்கப்பா. எல்லாம் அப்படியே கான்ட்ராக்ட்ல இருக்கிறது வெஹிக்கிள் ரொம்ப கம்மிமா. இவங்களால ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இவங்க 10 வெஹிக்கிள்னா 10க்கு தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த 10ஆல என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான். ஸோ இவங்களோட ஸ்பெண்டிங்லாம் ரொம்ப கம்மி. நீ அதெல்லாம் வந்து கனடால அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நீ வின்டர் டயர் போட்டுக்கோ, பொறுமையாக ஓட்டிக்கோ அப்படின்றாங்க. எதுக்கு வந்து கனடாவில் அதிகமாக வந்து ஆல் வீல் டிரைவ் சேல் ஆகுது 2 வீல் டிரைவை விட? இதுதான் ரீசனு. வின்டர் டயர் போட்டு ஆல் வீல் டிரைவ் போட்டால் அது மாட்டுக்கு எந்த ஸ்னோவில் எதில் வேணாலும் பிடிச்சி போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். வால்மார்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. பாடி எப்படி பைலப் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஸ்னோலாம் பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா இதுக்குன்னும் ஜாஸ்தியா வரும். இது வந்து சின்ன சாம்பிள் தான், இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்ல. எல்லாம் செம்மையா இருக்கு. ஸ்னோ ப்ளோ வண்டி செம்மையா இருக்குல்ல, ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. பக்கத்துல பயமா இருந்துச்சு. அது என்னமோ செயின் கட்டி, இந்த பக்கம் செயின் கட்டி கிடக்கு, அந்த பக்கம் செயின் கட்டி இருக்கு. வினோதமா இருக்கு. அவனு எல்லா ஏரியாவும் நீ இப்படி சொல்ற, அவன் மார்னிங் ப்ளோ பண்ண வரும்போது இந்த ரோடு அது மாதிரி இருந்திருக்கும். அதுல அவன் வந்து போய் ஸ்னோ ப்ளோ பண்ணும். ஆமா, காலையில இங்க சப்வே ப்ளோ பண்ணாங்க. அப்ப நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். அவங்களுக்கு எது வந்து அந்த பாத்வே கிராஸ் இருக்க ஏரியா, எது ரோடுனே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்ப இதுல உள்ள போறதா பெரிய விஷயம். ஓ, இந்த ஏரியா நாஸ்டி ஆயிடுச்சா? ஆனா இது எவ்வளவு க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா காலையில. வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிடுறேன். நம்மள்ட்ட நான் பக்காவான வின்டர் டயர் இருக்கு ஃப்ரண்ட்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கெல்லாம் ரோடு நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க பாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த சைடு அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாக தள்ளி விட்டாங்க. இப்போ எப்படி கூச்சி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் பார்க்கிங்ல இருந்த ஸ்னோ தான். காலையில ஏஞ்சி தான் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்தது. இந்த கராஜ் இருக்கிறதுனால மனுஷன் காலைல ஏஞ்சி ஸ்னோ சுரண்டுற வேலை இல்லை. இல்லை அப்படின்னா காலையில ஏஞ்சி இந்த ஸ்னோ சுரண்டி, இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நைட்டு சாப்பாடு வச்சுட்டு அடி பிடிச்சிச்சுன்னா குண்டான சுரண்டதே வேலையா இருக்கு. அது மாதிரி ஸ்னோ சுரண்டிட்டே இருக்கணும். அந்த வேலை இல்லை இப்போ நமக்கு. என்னன்னா நார்மலா இருக்கும் போது அது தெரியாது. இந்த காலையில ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இல்ல எங்கேயாவது வந்து அர்ஜென்ட்டா கிளம்புறோம், இல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னும் போதுதான் பயங்கர கடுப்பா இருக்கும். இது வேற ஒரு வேலை, கிளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸ்னோவை என்ன கிளீன் பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வண்டி எடுக்க. ஆமா, ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். டோரு, ஜன்னல், முன்னாடி எல்லா காரை ஆன் பண்ணி ஹீட்டர் போட்டு விட்டுட்டு. அதுக்குதான் இந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, காரு இல்ல இந்த மாதிரி பழைய காரே வாங்கினா கூட
ஆஃப்டர் த மார்க்கெட் அந்த ஸ்டார்டர் வாங்கி வச்சிருவாங்க. வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகி அந்த ஹீட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறமா வந்து இவங்க அப்படியே ஸ்கிரேப் பண்ணி விட்டா ஐஸ் ஈஸியா வந்துடும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour வண்டி ஓடும் வெளியில. ஆமா, ஸோ அதுதான் பண்ணுவாங்க இங்க. அது ஒரு ப்ரீ பிளான் பண்ணி நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும் ஸ்னோ டைம்ல. பட் இட்ஸ் ஓகே, ஏதோ இந்த வருஷம் தப்பிச்சிட்டோம். நாங்க முக்கியமா யோசிச்சது ரியானுக்கு தான். எப்படி வந்து அவர் கார் சீட்டோட தூக்கிட்டு வருவோம். ஸ்னோ மழைலாம் பெஞ்சிச்சுன்னா கார் சீட்டோட தூக்கிட்டு வர கஷ்டமா இருக்கும். இங்கேயும் அவுட் சைட் பார்க்கிங் இருக்கு, இன்சைட் வந்து பே பண்ணி தான் வந்து பார்க் பண்றது. நாங்கள் பே பண்ணி வாங்கியிருக்கோம். அப்பார்ட்மெண்ட்ல கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. ஸ்டாரும் சூப்பரா இருக்குல்ல. வாவ், நல்லா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க. போட்டாய் இங்கே பாரு, சாண்டா. It says peace. வாவ், சூப்பரா இருக்கு. நம்ம இங்கே போகணும், வாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணுங்க. Go. Come on. Wow. It's snow. How to take it out? போங்க விளையாடுங்க ஸ்னோல. No, I don't like ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு பின்னாடி பயங்கரமாக ஸ்னோ அக்யூமுலேட் ஆகிருக்கு. நானும் ஈஷு தான் விளையாட போகிறோம். சின்னவரை அவர் கூட விட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒர்க்கிங் டே, ஸோ ஒர்க் பண்ணுறாங்க. தூங்க வச்சு கூட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஸ்னோ. ஓ மை காட், போய் விழுந்துட்டான். ஸோ இன்றைக்கி வந்து சும்மா விளையாடலாம். இவருக்கும் ஸ்கூல் லீவ் இன்னைக்கு, அதனால் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். உருண்டு பறந்துட்டு இருக்காரு போய் ஸ்னோல. We want to make a snow angel. a snowball fight. No. Took the building. Number. Whoa. 3 snowballs coming your way. Oh, wow, that's so big. I'm gonna throw this at you. No, no, no. Get you up. அப்பா, எங்களுக்கு ஆயில் ஹீட்டிங் தான். ஸோ அதனால் எக்விங் அந்த ஆயில் டேங்க் இங்கே இருக்குது. அப்பா, கால் வச்சா எவ்வளோ போகுது பாருங்க உள்ளார. அம்மா, உள்ளே போயிடுச்சு கால். 2 நிமிஷம் நின்னதுக்கு பாருங்க என் மேலே. ஐயோ, ஃபோன்லலாம் ஃபுல்லாக நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இவரை வேறு ஹேண்டில் பண்ணுமே முடியாதுன்ட்டு. என்னடா பண்ண? எங்கேயா விழுந்துடாதடா, கேர்ஃபுல்டா. ஐஸ் கிங் ஆயிட்டியா? கீழே விழுந்துடாத, கேர்ஃபுல். அப்படியே இங்கே பாருங்க, ஸ்னோ பெட்டு மாதிரி இருக்கு. எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்கு தெரியுதா? ஸ்னோ பெட்டு. ஐயோ, இவர் ஸ்னோ எடுத்து என்ன அடிக்கிறதுலே கண்ணு கருத்துமா இருக்காரு. Hey, you left our toy here. டோர் அடிச்சிட்டா. Okay. No! This doesn't even work for me out. No! So fast. Slow.
ஈஸ்வர் எங்க? சரி இங்க வா, ஏஞ்சல் பண்ண எடுத்துட்டு வா. லெட்ஸ் ஹோல்ட் அப் இங்க வா. இங்க ரெடி 1 2 நல்லா இருக்கு ஈஷா. என்னை யார் தூக்கி விடுவா இப்ப? என்னை யார் தூக்கி விடுவா இப்போ? Help me. Just a minute, I just wanted to know. Oh, you destroyed my snow angel. You destroyed it. நான் உன்னை ஸ்னோ ஏஞ்சல்ல காலே வைக்கல. Look at it. Do it. Damal. We got like the shovels. முடியலையும் கூட சேர்ந்து ஸ்னோமேன் பண்ணுறேன்னு இதான் பண்ணியிருக்கோம் ரொம்ப நேரமா. ஆமாம், எப்படி இருக்கும் பாருங்க. ஸ்னோ விழுந்து விழுந்து தலையெல்லாம் கட்டியாச்சு. கடைசியாக எல்லாத்தையும் மேக் பண்ணி உடச்சிட்டு வந்தாச்சு. கடைசியாக ரொம்ப நேரமாக விளாடுறோம். போவோம். தேங்க்யூ விஷு. வாங்க. Thank you, Mommy. If you like the video, please like and subscribe. And then it's Ishwar.